வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிவராத்திரினாலே எல்லாரும் கண்ணு முழிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒருத்தர் இருந்தாராம், அவர் வருஷந்தோறும் சிவராத்திரிக்கு கண் முழிச்சிட்ருப்பாராம். அதே மாதிரி இந்த தடவையும் நம்ம நல்லா கண்ணு முழிச்சு சிவனோட அருளை பெறணும்னு நினச்சாராம். ஆனால் அவர் என்ன பண்ணாராம், சாயந்தரம் 4 மணி ஆனவுடனே காப்பி குடிச்சிட்டாராம். அப்புறமா ஒரு மணி நேரம் கழித்து மறுபடியும் எனர்ஜி ட்ரிங்க் குடித்தாராம். அவருக்கு ஒரு 11 மணி ஆனவுடனே கண் மட்டும்தான் முழிச்சிட்டு இருக்குதான். ஆனால் அவர் மனசளவில் தூங்கிட்டார். அவர் 12 மணி அபிஷேகம் பார்க்கும்போது நல்லா கண் சொக்க ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு பக்கத்தில் இருந்த நண்பர் ஒருத்தர் சொன்னாராம், டேய் சிவராத்திரிடா, இன்னைக்கு தூங்கக்கூடாதுரா அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், சிவனும் தியானம் தானே பண்ணுறாரு, அது மாதிரி நானும் தியானம் பண்ணுறதுக்காக தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாராம். அந்த நேரம்தான் வேதாத்ரி மகரிஷி அவங்க சொல்கிற கருத்து ஒன்று நினைவுக்கு வந்துச்சு. உடல் முழிச்சிருக்கணும்னு கிடையாது, மனசு தான் முழிச்சிருக்கணும். உடனே அவர் காப்பி கப்பை மொபைல் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு கண் மூடி சுவாசத்தை கவனிச்சாராம். ஆச்சரியமாக இருந்துச்சு. தூக்கம் போயிடுச்சு, மனசு அமைதியாகிடுச்சு. அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சுது, சிவராத்திரிங்கிறது வெறுமனே கண் முழிக்கிறது கிடையாது, மனசு விழிப்பு நிலையில் இருக்கணுங்கிறது. இந்த சிவராத்திரியில் நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போகணுன்னு சொல்லிவிட்டு ஒரு கோயிலாக போய் கண் முழிச்சிருந்து அங்கே கொடுக்குற பிரசாதம் அது இதுன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு சுற்றிட்டு இருக்கிறது சிவராத்திரி கிடையாது. ஒரு இடத்துல ஒரு கோவிலில் போனாலும் அங்கே உட்காந்து நல்லா தியானம் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோட சக்தியெல்லாம் அன்றைக்கி கிடைக்கும். வாழ்க வளமுடன்.